ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்மளோட ஹீரோ கிளாமர் எக்ஸை வந்து டாப் ஸ்பீடு, க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேனிக் அலர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். லாஸ்ட் 3 வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸு, நிறையா கமெண்ட்ஸு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா. அண்ட் பைக் ரிவ்யூ, ட்ராவல் விளாக்கு, டாப் விளாகை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒரு 125cc பைக்குக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு தேவையா, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட வந்து ஹோண்டா SV 125 ஜாயின் பண்ண போகுது. ஸோ 2 பைக்குக்கும் ஒரு கம்பேரிசனு, ப்ளஸ் 2 பைக்குக்கு வந்துட்டு ஒரு ட்ராக் ரேஸும் நம்ம வச்சு பார்க்க போகிறோம், எந்த வண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள் கைஸ். நான் இப்போ வந்துட்டு பெருங்கலத்தூர் டு மாதவரம் போகிற அந்த ஒரு பைபாஸில் தான் இருக்கேன் நான். நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஓட்டணுன்னு, நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஹைவேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரோட் மோடில் இருக்குது, பவர் மோடில் வச்சுக்கிறேன் நான். ஏன்னா ஹைவேஸில் நம்ம போகிறோம், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 125cc பைக்குக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா வந்து ஒரு யூசேஜஸும் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருப்பாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹைவேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக தேவைகள் இல்லை. ஆனால் என்றைக்காவது நான் இந்த மாதிரியான ஒரு ஹைவேஸ்க்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கன்ஃபார்மாக லெஃப்ட் சைடை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பேன். அண்ட் அதே சமயத்தில் வந்துட்டு டெஃபினட்டாக நான் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில், மீனிங் 120 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு நான் இப்படி பிடிச்சிட்டே தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். ஏற்கனவே சிட்டிக்குள்ளே ஓட்டு வர ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஹைவேஸ்லையும் அதே மாதிரி நம்ம இப்படி பிடிச்சி போயிட்டே இருப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆக்சுவலாக வந்து வண்டியில் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஜாஸ்தி நான் ஃபீல் பண்ணல. ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது எனக்கு வந்துட்டு வைப்ரேஷன் ஜாஸ்தி வந்துட்டு எனக்கு ஹேண்ட் பார்லேயும் சரி இல்லை ஃபுட் பேக்லேயும் சரி எனக்கு ஜாஸ்தி ஃபீல் ஆகலை. ஆனால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ரொம்ப தூரம் நீங்கள் ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆகும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த பைக்கில் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல் விஷயம் வந்துட்டு நீங்கள் எக்கனாமி மோடில் இருக்கக்கூடாது. ஒன்று ரோட் மோடு இல்லாட்டி பவர் மோடு, இந்த 2 மோடில் மட்டும்தான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களோட ஸ்பீடு வந்து ஒன்று கியர் வந்து 4th கியருக்கு மேலே இருக்கணும், ஐ மீன் 3rd கியருக்கு மேலே இருக்கணும். 4th இல்லாட்டி 5th கியரில் தான் வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யும். 4th கியர் அண்ட் 5th கியரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் லிமிட் வந்துட்டு 35 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு ஆன் ஆகும். மீனிங் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்துட்டு 56ல் போயிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும், நான் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கிறேன். இப்போ 70 கிட்ட நான் வச்சுட்டு நான். ஸோ ஆக்சிலேஷன் ஆக்சுவலாக வந்து அப்படியே ஸ்டடியாக வச்சுட்டு எவ்வளோ ஆக்சிலேஷனில் போகிறனோ அதில் அப்படியே நான் ஸ்டடியாக வச்சுட்டு இங்கே இருக்கிற பட்டன் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அலர்ட் வந்துட்டு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ நான் ஸ்பீடு செட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், 72 கிலோமீட்டர் செட் ஸ்பீட் அப்படின்ட்டு நான் கையெடுத்துறேன். ஸோ இப்போ நான் எதுவுமே பண்ணல, வண்டி பாட்டுக்கு தானாக போயிட்டுருக்கு. இது எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஐ மீன் இந்த மாதிரி 2 கையை விட்டுட்டு ஓட்டுறது ரொம்பவே தப்புங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் காட்டுறேன் நான். ஆனால் நீங்கள் ஓட்டும் போது கை 2மே ஆக்சுவலாக வந்து ஹேண்ட் பாரில் தான் இருக்கணும். ஏன்னா எப்போ யார் நடுவில் வருவாங்கன்னு தெரியாது. சப்போஸ் யாராவது குறுக்க வராங்க இல்லை வண்டி ஏதாவது உங்களுக்கு வண்டியை நீங்கள் ஸ்லோ பண்ணுற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலாக வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு கிளட்சை க்ளோஸ் பண்ணாலோ இல்லை பிரேக் பிடிச்சாலோ இல்லை ஆக்சிலேஷன் நீங்கள் ரிலீஸ் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. 72 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 70 மீன் கொஞ்சம் மேலே கீழேங்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு அது இதில் போகும். ஆனால் கரெக்டாக 72 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பீடு வந்து உங்களுக்கு இதாகும். ஏன்னா வண்டியோட வெயிட்டு ப்ளஸ் காற்று அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு 72 வந்துட்டு ஃபிக்ஸடாக போகாது. கொஞ்சம் மேலேயும் கீழே வந்துட்டு அதுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பட் மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே நம்ம சுட தேவையில்லை, அது பாட்டுக்கு ஆக்சுவலாக போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், நமக்கு ஓட்டுறதுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும். கார் மாதிரி வந்துட்டு நம்ம ஜாலியாக அப்படி வச்சுட்டு
ஃப்ரீயாக கை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு. நான் எதுவுமே தொட தேவையில்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இப்போ நான் போயிட்டு இருக்க ஸ்பீடாக இருந்து எனக்கு ஆக்சுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே ப்ரெஸ் பண்ண அங்கே ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலாக வந்துட்டு 81. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பீட் லிமிட் வந்துட்டு 81 தான். 81க்கு மேலே ஆக்சுவலாக வந்து நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் வைக்க முடியாது. 100க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணாது. வெறும் 81 மட்டும்தான் வந்துட்டு மேக்ஸிமம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீடு. ஸோ 81 நான் செட் பண்ணிவிட்டேன். வண்டி பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன், ஹைவேஸில் இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு 2 கையை விட்டு ஓட்டுறது தப்பு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் நான். ஆனால் நீங்கள் ஓட்டும் போது 2 கையை பிடிச்சிட்டு தாராளமாக ஓட்டுங்க. இங்கே ஹேண்டில் ஒர்க் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஸ்டடியாக போயிட்டுருக்குது. இது புது வண்டி அப்படிங்கிறனால மட்டும் நான் சொல்லலை, மீனிங் எவ்வளோ ஸ்டடியாக ஹேண்ட் ஒர்க் போயிட்டு பாருங்கள். ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஒரு வாபிள் இல்லை. ஸோ மிரர் கூட பாருங்கள், வைப்ரேஷன் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிரர் கூட கிளியராக தெரியாது. ஆனால் மிரர் அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆயா அப்படியே இப்படி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஏர்லி மார்னிங் அப்படின்னால வந்துட்டு ஹைவேஸ் இங்கே டிராஃபிக் ஜாஸ்தி கிடையாது. அதனால் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன். ஸோ கையை வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஹேண்டில் பாரில் எனக்கு லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது. ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஆனால் ஸ்லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. முன்பக்கம் நான் ஷூ போட்டு ஓட்டுறதுனால வந்து எனக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி தெரில. அதே நீங்கள் ஹேண்ட் வாஷ் போட்டு நீங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சீரியஸ்லி இந்த ஃபீச்சர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த காசு கொடுத்து இந்த பைக்கை நான் சூஸ் பண்ணதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஒர்த்து தான் சொல்லுவேன் நான் எனக்கு சீரியஸாக. ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக வந்துட்டு BMW 1002 தான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு என்ட்ரி லெவல் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ தான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு இந்தியன் பிராண்டு இவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸை வந்துட்டு ஒரு கம்மி ப்ரைஸில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம வந்துட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ போதும் பாருங்கள், க்ரூஸ் கண்ட்ரோல் நான் வந்து டச்சை பிடிச்சேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு அலர்ட்டில் தான் இருக்குது. வேணும்னா ஜஸ்ட் நான் கீழே ப்ரெஸ் பண்ணால் போதும், மறுபடியும் அது ஆன் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ நான் தேவையில்லை, அதனால் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஸோ பவர் மோடில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். போது 112க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பெருடைய இதாகுது, ஹோல்ட் ஆகுது. ஸோ 112 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு மேலே நான் வண்டி நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. ஏன்னா புது வண்டி இன்னும் நான் சர்வீஸ் நான் ஃபஸ்ட் சர்வீஸ் கூட நான் பண்ணல. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மாற்றுது. ஸோ இப்போ பவர் மோட்லேருந்து நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு ரோடு மோடு மாறலாம். ரோட் மோடில் வந்துட்டு எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரோடு மோடு நான் மாற்றுறேன். ஈக்கோவில் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்கோவில் பார்த்துக்கலாம்.
மோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 108 109 வரைக்கும் போகுது, பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து நம்ம ரோட் மோடில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை guys. மோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈகோ, பவர், ஈகோ, ரோடு, பவர், இந்த 3 மோடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 108 109 110 112. ஸோ இவ்வளோ தான் டாப் ஸ்பீடு. ஸோ டாப் ஸ்பீடு ஆக்சுவலாக வந்து இவ்வளோ போகுது. இட்ஸ் அ குட் பாயிண்ட். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆச்சு. க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு 81 வரைக்கும் போகுது. டாப் ஸ்பீட் ஆக்சுவலாக வந்துட்டு 111. ஸோ 111 ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சிசி பைக் இவ்வளோ பவர்ஃபுல்லாக போகிறது எனக்கு ஓகே தான் கைஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேனிக் அலர்ட்னு சொல்லுவாங்க. பேனிக் அலர்ட் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயிட்டுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக யாரும் குறுக்க வராங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சடன் கிடைக்கும் போது உங்களுக்கு பேனிக் லைட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு பிளிக் ஆகும், அந்த லைட் பிளிக் ஆகும். க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு BMW 1250 தான் வந்துட்டு ஃபஸ்ட் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் இருக்கிற ஒரு பைக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 3 lakhs மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும். TVS RR 310, அதுக்கப்புறம் RTR 310, அதுக்கப்புறம் KTM அட்வென்ச்சர் 320 மட்டும் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து கிடைக்க வேண்டிய நமக்கு அந்த ஃபீச்சர்ஸை வெறும் 1,13,000 வந்துட்டு ஹீரோ நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். அதுக்கு கன்ஃபார்மாக அவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். கண்ட்ரோல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப். டாடா பாய். லவ் யூ ஆல். டேக் கேர்.